இதில் வந்துட்டு நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஃபிசிக்ஸில் 2024 ஃபிசிக்ஸ் பேப்பரை டிஸ்கஷன் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதில் இப்போ நாம் செய்ய போகிறது இந்த வீடியோவில் 50வது கேள்வி தொடக்கம் 40வது கேள்வி வரைக்கும், அதாவது நான் பின்னுக்கு இருந்து செஞ்சுட்டு போக போகிறேன். அப்போ உங்களுக்கு வழங்கும் இதில் 50வது கேள்வி 2024ஆம் ஆண்டு 50வது கேள்வி. இதுக்கு முதல் வந்த 2011ஆம் ஆண்டு வந்த 2011ஆம் ஆண்டு வந்த அதே 50வது கேள்வி தான் இந்த வருஷமும் 50வது கேள்வியாக வந்திருக்குது. அப்போ வாரக கேள்வியை ஒவ்வொன்றினதும் திணிவு ஸ்மால் எம் ஆக உள்ள இரு சர்வசம செவ்வக இரு சமபக்க ஆப்புகள் ஒரு கரடான கிடை மேற்பரப்பின் மீது அடுத்தடுத்து வைக்கப்பட்டுள்ளன. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு திணிவு கேபிட்டல் எம்ஐயுடைய ஒரு திண்ம உருளை ஆப்புகளின் மீது சமநிலையில் வைக்கப்படுகின்றது. உருளைக்கும் ஆப்புக்கும் இடையில் இருக்கிற உராய்வு எதுவும் இல்லை என கொள்க. ஆப்புகளுக்கும் கிடை மேற்பரப்புக்கும் இடையே உள்ள நிலையியல் உராய்வு குணகம் மியூ ஆகுமாம். ஆப்புகள் நழுவாமல் சமநிலைப்படுத்தப்படத்தக்க எம் இந்த மிகப்பெரிய பெருமானம். அப்ப நமக்கு தெரியும் ஆப்பு இப்படி இருக்கிறாரு, அவர் கோணம் 45 உங்களுக்கு சொல்லியிருக்கிறான். இது 90 பாகை. இன்னும் ஒரு ஆப்பு இப்படி இருக்கிறாரு, இது 45, இதுவும் 90 பாகை. எனக்கு தெரியும் உருளையை நாம இப்படி வச்சிருக்கிறோம். உருளையை பொறுத்த வரைக்கும் உருளையை மட்டும் யோசிப்பமாக இருந்தால் உருளையின் நிறை விசை கீழ் நோக்கி தாக்கும். இந்த மேற்பரப்புல தொட்டு கொண்டிருக்கிறதால இங்க ஒரு மறுதாக்கம் இருக்கும், இங்க தொட்டு கொண்டிருக்கிறதால இங்க ஒரு மறுதாக்கம் இருக்கும். அப்ப இவ்வளவும் என்னவா இருந்திருக்கணும், இது 45 இது 45, இவ்வளவும் 90. அப்ப இந்த கோணம் 90ஆக இருக்கணும். நாம என்ன செய்யலாம், லேசாக பிரிக்கலாம் பாருங்க. 6 இது 45 தம்பி, இவ்வளவும் 45, அப்ப இவ்வளவும் என்ன 45. அப்ப நாம சொல்லலாம் 6 இது மேல் நோக்கிய பெருத்த உருளையை நாம யோசித்தால் உருளையில விசை வந்து கொண்டு ஒன்று மேலுக்கு இருக்க போகுது 6 cos 45. இன்னும் ஒன்று கிடையாக இருக்க போகுது 6 sin 45. அதே போலதான் அங்காலையும் இது 6 cos 45, இந்த பக்கம் 6 sin 45. அப்ப இவரும் இவரும் சமப்பற்றுவாரு. ஃபைனலாக நமக்கு விடையுள்ளுங்கிறது கீழ்நோக்கிய நிறைவிசை mg யாரை சமப்படுத்தி இருக்கணும், 2r cos θ சமப்படுத்தணும். அப்ப நாம சொல்லி இருக்கலாம் cosங்கிறது 45, அப்ப mg சமன் யாராக இருக்க போறாரு 2r cos 45 நமக்கு தெரியும் 1 கீழ √2. அப்ப 1 கீழ √2 கண்டா தம்பி இவரை சுருக்கிறீங்க என்றால் √2 வர போறாரு. இவரு கீழே வந்தாருண்டா ஆறுங்கிறது mgயின் கீழ √2 ஆக இருக்கும். லேசியா என்ன செய்யலாம், யோசிச்சு கொள்ளலாம். அப்ப நமக்கு தெரியும் இங்க இருக்கிற மறுதாக்கம் mgயின் கீழ √2 ஆக இருக்கணும். அல்லது நான் இதை இன்னும் ஒரு லேசான முறையா சொல்றேன். இவர் mg, இது 6 cos 45 என்னவா இருக்கணும், இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து சமப்படுத்துறாங்க. அப்ப இது என்னவா இருக்கணும், mg/2 ஆ இருக்கணும். இவர் என்னவா இருக்கணும், mg/2. அப்ப 6 cos 45 mg/2. அப்ப 6 sin 45 என்னவா இருக்கும், mg/2 ஆக இருக்கும். அப்ப பாருங்க தம்பி, நாம இப்ப உருளையைத்தான் கன்சிடர் பண்ணினோம். அடுத்தது நாம யாரை யோசிச்சிருக்கலாம் பாருங்க. நமக்கு தெரியும் ஆப்ப மட்டும் யோசிப்போம். ஆப்ப மட்டும் யோசிச்சா தம்பி ஆப்புல இருக்கிற விசையை பாருங்க. ஆப்பு உருளைக்கு விசை கொடுத்தால் உருளை ஆப்புக்கு விசை கொடுக்கும். அந்த விசையை பொறுத்த வரைக்கும் அதுவும் 6ஆக இருப்பார். அதுல கிடைக்கூறு 6 sin 45 இருக்கும். நிலைக்குத்து கூறு 6 cos 45 இருக்கும். அப்ப இந்த ஒரு இங்க இருக்கிற இந்த ஆப்பு என்ன செய்யக்கூடாது, அசையக்கூடாது, சமநிலையில் இருக்கிறாரு. அப்ப இந்த பக்கம் ஒரு கிடை விசை இருந்தா அவர் அசைய பார்ப்பார். அவர் அசையாம யாரை தடுத்து வச்சிருக்கிறார், இங்க இருக்கிற உராய்வு விசை. அப்ப நாம சொல்லலாம் இங்க ஆப்பின சமநிலைக்கு கீழ்நோக்கிய விசை மேல் நோக்கிய விசைக்கு சமனாக இருக்கணும். அப்ப நாம யோசிப்போம் கீழ்நோக்கிய விசை யார் இருக்கிறாரு, ஒரு r cos 45. r cos 45 நாம சொல்லிட்டோம் யாருக்கு சமன், mg/2 க்கு சமன். அப்ப கேபிட்டல் mg/2. அதோட ஆப்பின் திணிவு என்ன, சிம்பிள். அவர் தான் யாரு, அவர திணிவு. அப்ப அந்த நிறையும் கீழ்நோக்கி தொல்படுமா இல்லையா. அப்ப mg பிளஸ் கேபிட்டல் mg/2 இந்த ரெண்டு விசையும் கீழ்நோக்கி இருக்கும். அவரைத்தான் இந்த மேற்பரப்பு கொடுக்கிற மறுதாக்கம் சமப்படுத்தி இருக்கணும். அப்ப r டேஸ்ங்கிற மறுதாக்கம்ங்கிறது சிம்பிள் mg சக mg/2 ஆக இருக்கணும். இதுதான்
இந்த ஆப்பின் மீது இருக்கிற மருதாக்கம். ஆப்புல இருக்கிற உராய்வு விசை யாருக்கு சமன் இருக்கணும்? சமநிலை என்றால் இந்த பக்கத்துல கிடை இருக்கிற விசை இந்த பக்கம் இருக்கிற உராய்வு விசைக்கு சமன். நாம சொன்னோம் கிடை விசை யாரு? r ന്റെ sin 45 அவர் யாருக்கு சமன்? cos 45 sin 45 சமன் தானே தம்பி. அப்ப அவரும் என்ன mg/2. அப்ப உராய்வு விசை என்னவா இருக்கணும்? mg/2 ஆக இருக்கணும். அப்ப நமக்கு தெரியும் Fங்கிறது mg/2 ஆக இருக்கணும். இவ்வளவும் தெரியுமாக இருந்தால் நாம யாருக்கு F சமன் mu r என்று தெரியும், நம்ம படிக்கிறோம். அப்ப நான் இதை அடிச்சிட்டு சமன்பாட்டை போடுவனாக இருந்தால் நேரடியாக நமக்கு சமன்பாடு தெரியும். F சமன் mu r. அப்ப mu சமன் F இன் கீழ r. F தெரியும் யார் தம்பி? கேபிட்டல் mg/2 கீழ r டேஸ் என்ன தெரியும்? மருதாக்கம் யாரு? ஸ்மால் mg. ரெண்ட பொதுவா எடுக்கிறேன். பொதுவா எடுத்தா ரெண்டு இங்க பெருக்கப்படும். சக கேபிட்டல் mg/2 ஆக இருக்கும். அப்ப இந்த ரெண்டு என்ன செஞ்சிருவாரு? போயிருவாரு. அப்ப மியூ சமன் நாம சொல்லி இருக்கலாம், எல்லாரிலையும் g இருக்கிறாரு, g வெட்டி இருக்கலாம். வெட்டுவமாக இருந்தால் எனக்கு ஃபைனலா வார விட வந்து கொண்டு மியூங்கிறது தான் தேவை. நமக்கு மியூ தான் தேவைதானே? இல்ல, அங்க கேட்கப்படுறது கேபிட்டல் எம் பெருமானம் தான் தேவை. அப்ப கேபிட்டல் எம்முக்கு தான் கோவை எடுக்க போறோம். குறுக்கு பெருக்கம் செய்வோம். குறுக்கு பெருக்கம் செய்வோமாக இருந்தால் இந்த g போயிட்டா ரெண்டு போயிட்டு அப்ப மிகுதியாக இருக்கிறது எனக்கு வழங்குது மியூ சமன் தம்பி கேபிட்டல் எம் இன் கீழ 2 சிம்பிள் m சக கேபிட்டல் m. இவ்வளவுதான் நீங்க மிகுதியாக இருக்குது. அப்ப குறுக்கு பெருக்கம் செய்வீங்களாக இருந்தால் 2 மியூ m சிம்பிள் m சக 2 மியூ கேபிட்டல் m சமன் கேபிட்டல் m. அப்ப அவரை அங்காள பக்கம் கொண்டு போவோமாக இருந்தால் நமக்கு என்ன விட வர போகுது? ஈஸியான ஒரு விட வரும். நீங்க சுருக்குவீங்களாக இருந்தால் கேபிட்டல் எம்ங்கிறது 2 மியூ m இன் கீழ என்ன தெரியும் நமக்கு? 1 மைனஸ் மியூ என்று வருவாரு. சுருக்குவீங்களாக இருந்தால் இந்த விடைக்கு வரலாம். எனவே உங்களுக்கு தெரியும் எத்தனாவது ஆன்சர் வரப்போகுது? 5வது ஆன்சருக்கு லேசாக வந்திருக்கலாம். 5வது ஆன்சருக்கு ஈஸியாக வந்திருக்கலாம். சரியா சொல்றது தம்பி? இப்ப நான் என்ன கதைக்கிறேன் என்றால் இந்த பாஸ் பேப்பர் செஞ்சக்குள்ள இந்த விடைய பார்த்த உடனே என்ன செஞ்சிருக்கலாம்? ஒரு ஆன்சரை போட்டு வந்திருக்கும். எந்த மாற்றமும் இல்லை, அதே ஐடியா கேள்வி. சரி, அடுத்த கேள்விக்கு வருவோம். இது 2011ஆம் ஆண்டு 50வது கேள்வி, 2024ஆம் ஆண்டு 50வது கேள்வி. அடுத்த கேள்விக்கு வருவோம். 2024ஆம் ஆண்டுக்குரிய 49வது கேள்வி. சரிதானே? 49வது கேள்விக்கு வருவோம். பாருங்க, 49வது கேள்விக்கு வந்தோம்டா தம்பி. பாருங்க என்ன சொல்றோம் நாம. 49வது கேள்வி, உருவில் காட்டப்பட்டுள்ள வழங்கல் வோல்ட் அளவு +5 வோல்ட்டான ஒரு செயற்பாட்டு விரியலாக்கி சுற்றி கருதுக. உச்சத்திலிருந்து உச்சம் பீக் டு பீக் வோல்ட் அளவு பெருமானம் -2.5 வோல்ட் தொடக்கம் +2.5 வோல்ட் வரையுள்ள வீச்சில் இருக்கும். 5 வோல்ட்டான ஒரு முக்கோண ஆடலோட்ட வோல்ட் அளவு V இன், அதாவது இன்புட் ஆனது செயற்பாட்டு விரியலாக்கியின் நேர் மாற்றம் பெய்ப்புக்கும் ஒரு நிலையான வோல்ட் அளவு 1.5 வோல்ட் வந்து கொண்டு ஆனது நேர் மாறாத பெய்ப்புக்கும் பிரயோகிக்கப்படுகின்றன. நேரம் t உடன் பயப்பு வோல்ட் அளவு V இந்த மாறலை மிகச்சிறந்த முறையில் வகை குறிப்பது. அப்ப நமக்கு தெரியும் இங்க யாரு தாரான்? ஒரு செயற்பாட்டு விரியலாக்கி தாரான். அப்ப இது திறந்த தட நிலையில தந்திருக்கிறான். உங்களுக்கு விளங்குது. இதுல நாம பிளஸ் சொல்லுவோம் நேர் மாற்றாத முனை, மைனஸ் சொல்லுவோம் நேர் மாற்றும் முனை. இங்க நாம நேர் மாற்றும் முனைக்குத்தான் ஒரு இன்புட்டை கொடுக்க போறோம். நேர் மாற்றாத முனை பிளஸுக்கு வந்து கொண்டு நாம ஒரு பிக்ஸ்டான வோல்ட் அளவு கொடுத்திருக்கிறோம் 1.5 வோல்ட். இவர நிரம்பல் வோல்ட் அளவு உங்களுக்கு சொல்றான் +5 வோல்ட்டும் -5 வோல்ட்டும். இப்போ உங்கள்ட்ட கேட்கிறது நாம பிரயோகிக்கப்படும் இந்த வீன் வந்து கொண்டு எப்படி பிரயோகிக்கிறோமா? உங்களுக்கு கிராஃப்ல தந்திருக்கிறான் பாருங்க. கிராஃப் அவன் இப்படித்தான் தந்திருக்கிறான். எங்கிருந்து? நடுவுல தான் பூஜ்ஜியம், கிராஃப்ல நடுவுல. ஓகே, அப்ப பாருங்க இங்க நமக்கு என்ன தெரியும்? இதுல நாம முதல் 1.5 வோல்ட் வரைக்கும் அதிகரிக்கும் போது ஏன் பாருங்க பாப்போம். இங்க பாருங்க நம்ம ஆரம்பத்துல எவ்வளவு கொடுக்குறோம்? -2.5. அப்ப -2.5ல இருந்து இது வரைக்கும் அதிகரிக்கலாம். 1.5 வோல்ட் வரைக்கும் அதிகரிக்கும் வரைக்கும் இவர அழுத்தத்தை விட இங்க இருக்கிற பிளஸ் அழுத்தம் கூட.
பிளஸ் அழுத்தம் கூடண்டா இது நேர் மாற்றா முடிவிடம். அப்ப இங்க வார அவுட்புட்ங்கிறது நேர் மாறாது. அதே இது நம்ம என்ன கொடுக்குறோமோ அதே இது என்ன செய்யும் பிளஸ்ல வருவார். நம்ம பிளஸ்ல கொடுக்குறோம், இங்கேயும் என்ன செய்யும் அழுத்தம் இங்கே தானே சார்பாக பிளஸ் கூட. அப்ப இங்க வார அவுட்புட் என்ன இருக்கணும் பிளஸ்ல இருக்கணும். நமக்கு தெரியுது இது திறந்த தடநிலை என்றால் ஏ வந்து கொண்டு என்னவா இருக்கும் 10 இருப்பாரு. அப்ப என்ன செய்யணும் மேக்சிமம் பிரியலாக்கம் நடக்கும். மேக்சிமம் பிரியலாக்கம் என்றால் எவ்வளவுக்கு வந்திருக்கலாம் மேக்சிமமான அவுட்புட் 5 வோல்ட் தான் வந்திருக்கலாம். அப்ப நாம சொல்லுவோம் இங்க 1.5 வோல்ட் வரைக்கும் அதிகரிக்கும் போது அந்த வோல்ட் அளவு எவ்வளவு வரைக்கும் போகலாம் 5 வோல்ட் வரைக்கும் மாறாம இருக்கும். பிறகு பாருங்க 1.5 விட நாம இன்புட்டை கூட்டுறோம், 1.5 விட கூட்டி குறைக்கிறோம். இந்த பகுதிக்குள்ள பாருங்க என்ன நடந்திருக்க போகுதோ இதுல இருக்கிற அழுத்தம் 1.5 விட கூட. அப்ப 1.62 வச்சு கொள்ளுமே. 1.62 சொன்னால் இவரை விட இவர அழுத்தம் கூட. அப்ப இப்ப அழுத்தம் யாருல கூட மைனஸ்ல. இது என்ன முனை நேர் மாற்றும் முனை என்றால் நாம இங்க கொடுக்கிறது இப்ப என்ன செய்யும் அவுட்புட் மைனஸ்ல வருவாரு. மைனஸ்ல வருவாருன்னா இப்ப அழுத்தம் எங்க வந்திருக்கணும் மைனஸுக்கு வந்திருக்கணும். அன்னரமும் திறந்த தடநயம் என்ன 10 அப்ப என்ன செய்யணும் அழுத்தம் இப்ப மைனஸ்ல வரணும். எத்தனைக்கு வந்திருக்கணும் அதுக்கும் 5 வோல்ட் தான். மேக்ஸிமம் என்ன -5 வோல்ட். அப்ப +5க்கும் -5க்கும் இதே போலதான் என்ன செய்யணும் அதுக்கு பிறகும் மாறி இருக்கணுமா இல்லையா. 1.5 வரைக்கும் ஒரு மாறல் இருக்கும். 1.5க்கு பிறகு என்ன மைனஸுக்கு போவார். அப்ப இதே கிராஃப் வரும். அப்ப உங்களுக்கு தெரியும் இருக்கிற விடைக்குள்ள மிக பொருத்தமானது 4வது விடையாக இருக்கும். சரிதானே. இதுதான் உங்களோட 49வது கேள்வி. இப்ப நாம 48வது கேள்விக்கு வருவோம். நீங்க கேள்வி வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கேள்வியை மட்டும் சொல்லிட்டு போறேன். உங்களுக்கு தெரியும் பாருங்க 48வது கேள்வி என்ன சொல்றாங்கன்னா கொஸ்டின் நம்பர் 48. பேப்பர் இல்லாதாக்கள் என்ன செய்யலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன். டெலிகிராம்ல பேப்பரும் இருக்குது, அதுக்குரிய ஸ்கீமும் இருக்குது. நீங்க என்ன செய்யலாம் அங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்ப பாருங்க நாம சொல்றோம் ஒரு பாத்திரம் இருக்கிறாரு. ஒரு பாத்திரத்துக்குள்ள நாம ஒரு பிளாஸ்டிக்கை எடுத்து இணைச்சிருக்கிறோம். உயரமான பிளாஸ்டிக். இப்ப நாம இந்த பிளாஸ்டிக்ல நுனியத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்குதா, நுனிய பார்க்கக்கூடியதாக இருக்குதான். இந்த இடத்துல கண்ணை வச்சு நாம சொல்லுவோம் இவரு 2h சொல்றான். எனக்கு தெரியும் பாத்திரத்துல மொத்த உயரம் சொல்றான் எவ்வளவாம் 3h இருக்க போகுது. அப்ப நான் சொல்லி இருக்கலாம் என்ன நடந்திருக்க போகுது இங்க நாம ஒரு முக்கோணியா கருத்தில் கொள்ளமாக இருந்தால் இவ்வளவு நீளமும் 2h இருக்கும். இந்த நீளம் 2h இருக்கும். 2h 2h என்றால் இந்த நீளம் √2h இருக்கணும் நமக்கு தெரியும். அப்ப நமக்கு தெரியும் இந்த கோணம் வந்து கொண்டு தீட்டா என்று சொன்னால் நாம சொல்லுவோம் இவரும் யாராக இருப்பாரு தீட்டா. அப்ப தீட்டாட சைன் தீட்டா எழுதினமாக இருந்தால் சைன் தீட்டா வந்து கொண்டு எதிர்பக்கத்தின் கீழ செம்பக்கம். அப்ப 2h இன் கீழ 2√2h h போயிரும் 2 போயிரும். சைன் தீட்டாங்கிறது 1 இன் கீழ் √2 இருக்கும். இது ஆரம்பத்துல நாம பார்க்கும் போது. இப்ப நாம அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோம் திரவத்தை நிரப்புறோம். எவ்வளவுக்கு திரவத்தை நிரப்புறோம் 2h திரவத்தை நிரப்புறோம். 2h திரவத்தை நிரப்பினோம் என்றால் இவ்வளவுதான் 2h இருக்கணும். இவ்வளவும் இப்ப h இருக்க போறோம். இப்ப நமக்கு எங்க தெரியுதாம் அடியில தெரியுதாம். அப்ப அடியில இருந்து நாம ஒரு ஒளிக்கதிரை கருதினால் இங்க வார ஒளிக்கதிர் அதே பாதையில் தான் போயிருக்கும். இப்ப இருக்கிற இந்த கோணம், இந்த கோணத்தை நான் இங்க பாருங்க இவ்வளவு கோணத்தையும் θ1 என்று சொன்னால் இந்த கோணம் தான் படுகோணமாக இருக்கும். அப்ப இவர் யாரு முறிகோணமாக இருப்பார். எனக்கு தெரியும் இந்த இடத்துக்கு வருவமாக இருந்தா இந்த திரவ மேற்பரப்புக்கு வருவோம் என்றால் இது θ இதுவும் யாரு θ. அப்ப இது θ சொன்னால் நான் இங்க ஒரு கோடு குறினனாக இருந்தா இவ்வளவுதான் என்னவா இருக்கணும் θ1 இருக்கணும். அப்ப எனக்கு தெரியுது இவ்வளவும் யாராக இருக்க போற 2h இருக்க போகுது. நம்ம வந்திருக்கிறோம் திரவ மேற்பரப்புக்கும். எனக்கு தெரியுது பாருங்க இந்த θ1 இருந்து நாம என்ன எடுத்திருக்கலாம் நார்மலா சொல்றேன்னா இது h இவ்வளவும் என்ன h. அப்ப இவ்வளவும் எவ்வளவு இருக்க போகுது இப்ப எனக்கு இவ்வளவும் 2h இவ்வளவும் என்ன இப்ப 2h. அப்ப இதை வச்சு இந்த கோணம் மாறாது, இந்த கோணம் மாறாது. அப்ப அதுல இருந்து நாம சொல்லலாம் இவ்வளவும் யாராக இருந்திருப்பார் h இருந்திருக்கும். இது h இருக்க போறாரு. இவ்வளவும் எவ்வளவு நீளமாக இருக்க போகுது 2h இருக்க போறாரு. அப்ப இது h இருக்க போறார். இவ்வளவும் 2h சொன்னா
இந்த செம்பக்கம் வந்து கொண்டோ நீங்க கணக்கு செஞ்சு x வர்க்கம்ங்கிறது 2h வர்க்கம் 4h வர்க்கம் சக h வர்க்கம் 5h வர்க்கம் அப்ப xங்கிறது √5h ஆக இருக்கும். அப்ப இவ்வளவு நீளமும் √5h ஆக இருக்கும். அப்ப நான் இப்ப சொல்லலாம் sin θ1ங்கிறது யாராக இருப்பாரு? இப்ப எதிர்பக்கம் h செம்பக்கம் யாரு? √5h ஆக இருப்பாரு. அப்ப என்ன வரும்? h ம் போயிடும். 1 கீழ √5 ஆக இருக்கும். நாம படிச்சிருக்கிறோம் முடிவு சுட்டி என்னங்கிறது sin i over sin r. அப்ப இங்க sin i யாரு? θ. sin r யாரு? θ1. இவர்தானே முடிகோணம். உண்மையா இப்படி வார கதிர் தான் இப்படி முடிஞ்சு வருது. அப்படித்தானே? அப்ப இங்க i இப்ப நமக்கு தெரியும் எங்க இருந்து எங்க ஒளிக்கதிர் போகுது? இங்க இருந்து இங்க போகுது. அல்லது நாம மாறியும் யோசிக்கலாம். எப்படியும் நீங்க யோசிச்சிருக்கலாம். அப்ப எனக்கு தெரியும் sin i over sin rங்கிறது யாராக இருந்திருக்கணும்? முடிவு சுட்டியாக இருக்கணும். அப்ப n சமன் sin i இன் கீழ sin r ஆக இருக்கணும். sin i எவ்வளவு? 1 இன் கீழ √2 இன் கீழ 1 இன் கீழ √5. நாம பிரிச்சமாக இருந்தா √5 மேல போவாரு. எனவே விட √5/2 ஆக இருக்கும். √5/2 ஆக இருக்கும். எனவே இருக்கிற விடைக்குள்ள மிக பொருத்தம் இரண்டாவது விடையாக இருக்கும். இருக்கிற விடைக்குள்ள மிக பொருத்தம் இரண்டாவது விடையாக இருக்கும். சரிதானே? அப்ப √5/2 ஆக இருக்கணும் ஆன்சர். சரி, 48வது 47வதுக்கு வருவோம். 47வதும் வாங்கிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு கேள்வியை மட்டும் செஞ்சுட்டு போறேன் பாருங்க. இதுல எனக்கு தெரியும் 47வதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், இங்க பாருங்க ஒரு கோள் இருக்குது. ஒரு கோள்ல வெப்ப நிலைக்கும் தூரத்துக்குமான வரைவு. இந்த அரைவாசி நீளம் காவல் கட்டிடப்பட்டிருக்குது. காவல் கட்டிடப்பட்டால் நாம படிச்சிருக்கிறோம் q/t சமன் k × a × டெல்டா θ/t. இப்ப நாம கீற போற வரைவு வந்து கொண்டு தீட்டாவுக்கும் dக்குமான வரைவு. எனவே இந்த வரைவு இந்த படித்திறன் டெல்டா θ யாராக இருக்கும்? d ஆக இருக்கும். இவர்தானே இப்ப படித்திறன். இதுதானே படித்திறன். இது படித்திறனாக இருந்தால் ஆரம்பத்துல பாருங்க நமக்கு என்ன தெரியும்? வெப்பம் காவல் கட்டிருந்தா வெப்ப பாய்ச்சல் வீதம் என்ன செய்யாது? மாறாது. வெப்ப பாய்ச்சல் வீதம் மாறாது. k ஒரு மாறிலி, a ஒரு மாறிலி. அப்ப θ/t என்னவா இருக்கணும்? மாறிலியாக இருக்கணும். எனக்கு தெரியும் வெப்பம் இங்க இருந்து இங்க பாயுதுன்னா வர வர வெப்பநிலை என்ன செஞ்சுட்டு போகணும்? குறைஞ்சு கொண்டு போகணும். அப்ப வெப்பநிலை குறையணும். என்ன வீதத்துல? படித்திறன் என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. காவல் கட்டுட்டா தம்பி டெல்டா θ/dங்கிறது q/t இன் கீழ ka. q/t ஒரு மாறிலி, k யும் a யும் மாறிலி. அப்ப என்ன செய்யும்? படித்திறன் மாறக்கூடாது. ஆனால் வெப்பநிலை என்ன செய்யணும்? குறைஞ்சு கொண்டு போகணும். படித்திறன் மாறல, வெப்பநிலை குறையும். எவ்வளவு நீளத்துக்கு? அரைவாசி நீளத்துக்கு. அதுக்கு பிறகு பாருங்க நாம காவல் கட்டிடல. காவல் கட்டிடாட்டி வெப்ப பாய்ச்சல் வீதம் என்ன இல்ல? சமன் இல்லை. வர வர வெப்ப பாய்ச்சல் வீதம் என்ன செய்யும்? ஒரு பகுதி வெப்பம் எங்க இழக்கப்படும்? சூழலுக்கு இழக்கப்படும். சூழலுக்கு இழக்கப்படும் போது என்ன செய்யும்? வெப்ப பாய்ச்சல் வீதம் குறையும். வெப்ப பாய்ச்சல் வீதம் குறைஞ்சா யாரு குறைய போறாரு? படித்திறன் குறைய போறாரு. இப்பவும் வெப்பநிலை என்ன செஞ்சுட்டு போகணும்? குறைஞ்சிட்டு போகணும். என்ன வீதத்துல? படித்திறன் என்ன செய்யறாரு? குறைகிறார் என்றால் குறையும் வீதத்துல குறையணும். குறையும் வீதம் என்றா தம்பி கிராஃப் எப்படி வரப்போகுது? இப்படியான வரைக்கும். இங்க இருக்கிற படித்திறனை விட இங்க இருக்கிற கோணத்தை விட இங்க இருக்கிற கோணம் குறைய, அதை விட இங்க குறைய, இங்க குறைய. அப்ப இருக்கிற விடைக்குள்ள மிக பொருத்தம் ஈஸியாக ஆன்சருக்கு போயிருக்கலாம். 4வது விடையாக இருக்கும். 4வது விடையாக இருக்கும். 47வது. சரி, 46வதுக்கு வருவோம். படத்தில் காட்டப்பட்டுள்ள PV வரப்படத்துக்கான ஒரு லட்சிய வாயுவின் ஒரு குறித்த வெப்ப இயக்கவியல் வட்டம் என்ன செய்யலாம்? ABCA எடுத்து காட்டப்பட்டுள்ளது. புள்ளி A இன் வாயுவின் வெப்பநிலை 327 எனின் புள்ளி C வாயுவின் வெப்பநிலை என்ன? நோமலா இதுவும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். நோமலா உங்களுக்கு ஒரு PV வரைபடம் தந்திருக்கிறான். தெரியும் என்ன? 46வது கேள்வி பாருங்க. வரைபடத்தை பார்த்தோம் என்றால் பெருமானம் எல்லாம் தந்திருக்கிறான். புள்ளி A பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டைம்ல அமுக்கம் 6, அந்த டைம்ல கனவளவு 8. புள்ளி B பார்த்தீங்கன்னா புள்ளி B பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல அமுக்கம் 12, கனவளவு 12, அமுக்கம் 4 இருக்க போகுது. C பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல கனவளவு 9, அமுக்கம் 4 இருக்க போறேன். அப்ப நான் சொல்றேன் எனக்கு தெரியும் A பத்திய விஷயம். Aல இருக்கிற அமுக்கம் தெரியும். அமுக்கம் நான்
அங்க இருக்கிற என்னென்னலாம் எடுக்கல எல்லாம் வெட்டுப்படும். அப்ப அவரை 6 சொல்றேன், கனவளவு 8 சொல்றேன், வெப்பநிலை 327 பாகை சி. அதாவது எத்தனை கெல்வின்? 327 என்றால் 600 கெல்வினாக இருக்கும். இப்ப நான் சியை பத்தி சொன்னேன் என்றால், சியை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற அமுக்கம் 4ஆக இருக்க போகுது, கனவளவு 9ஆக இருக்க போற. நம்ம கேட்டது என்ன? வெப்பநிலை டி. இங்க என்ன செய்யாது, 6 மாறிலி. அதே போல ஒரே வாயுவுக்கு தான் இந்த வெப்ப இயக்கவியல் செயல்முறை செய்யறோம். அங்க இருக்கிற மூல எண்ணிக்கை மாறல. அப்ப நாம படிக்க இருக்கிறோம் PV/T இணைந்த வாயு சமன்பாட்டுல PV/Tங்கிறது எப்படி இருக்கணும்? ஒரு மாறிலியாக இருக்கணும். அப்ப நான் முதலாவது சொன்னேன் 6 தர 8 கீழே எவ்வளவு? 600 கெல்வின்ங்கிறது யாருக்கு சமனா இருக்கணும்? சியில இருக்கிற PV-ன் கீழே Tக்கு சமம். அப்ப P அன்னரம் 4 தர 9 கீழே யாராக இருக்கணும்? T ஆக இருக்கணும். அப்ப நான் சுருக்குவனாக இருந்தா 6 8 48 9 4 36. சுருக்கணம்னா 12 சுருக்கலாம். இவர் 4 முறை, இவர் 3 முறை. அப்ப T மேல வருவாரு, இவர் மேல போகும், இவர் கீழே வருவாரு. அப்ப T சமன் 1800 கீழே 4 வரும். 1800 கீழே 4 தம்பி 450 கெல்வின். ஆனா பாருங்க, இங்க தந்த விடைகள் செல்சியஸ்ல இருக்குது. இப்ப நான் என்னதுக்கு போயிருக்கணும்? செல்சியஸுக்கு போகணும் என்றால் 450ல இருந்து 273 கழிக்கணும். கழிச்சனாக இருந்தா உங்களுக்கு என்ன விட வர போறாரு? 177 பாகை சி. 177 பாகை சி. எனவே எந்த விட வரப்போகுது? முதலாவது விடைக்கு வந்திருக்கலாம். ஈஸியாக முதலாவது விடைக்கு வந்திருக்கலாம். சரி, 45வது வருவோம். 45வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 45வதுல என்ன சொல்றாங்கண்டா பாருங்க, ஒரு கம்பித்தடம் இருக்குதான். 45வது கேள்வியை பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட நேரிய கடத்தி இருக்கிறார், I மின்னோட்டத்தை கொண்டு போகுது. ஒரு கம்பித்தடம் இருக்குது, என்ன ஒரு சிம்பிள் ஐங்கிற மின்னோட்டத்தை இந்த சுழியில காலல் செய்யறாரு. மணிக்கூட்டு திசையில என்ன செய்யறாரு? காவி கொண்டு செல்றாரு. இங்க கேட்கப்படுறது தடத்தின் மீது இருக்கிற தேறிய காந்த விசை. தடத்தின் மீது இருக்கிற தேறிய காந்த விசை. அப்ப இங்க தடத்தை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு நீண்ட நேரிய கடத்தி இருக்குது, அவருக்கு சமாந்தரமாக அதே. அப்ப நமக்கு தெரியும் இங்க என்ன நடக்க போகுது? இந்த கம்பியில என்ன நடக்க போகுது? இங்க நீண்ட நேரிய கடத்தி, அவர் மேல் நோக்கி மின்னோட்டத்தை கொண்டு செல்வாரு. அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற பேர் கவருவாரு. என் 2 பேரும் ஒரே திசையில மின்னோட்டத்தை கொண்டு போகுது. இவர் எதிர் திசை. அப்ப இவர் என்ன செய்வார்? தள்ளுவார். அப்ப இங்க இருக்கிற விசை F1 சொல்றேன், தள்ளுற விசைய F2 சொல்றேன். நமக்கு தெரியுது இந்த கம்பியின் நீளம் B ஆக இருக்க போகுது, இவர் A. அப்ப எனக்கு தெரியும் பாருங்க, இங்க இருக்கிற 2 கம்பிகளுக்கு இடையில இருக்கிற மின் விசை வந்து கொண்டு F சமன் நாம சொல்லுவோம் BIL சொல்லி, இவர் உருவாக்குற காந்தப்புலம் வந்து கொண்டு யாராக இருப்பாரு? μ0 I இன் கீழே 2πr தர. அங்க இருக்கிற மின்னோட்டம் எனக்கு தெரியும் சிம்பிள் I தர. அவரோட நீளம் என்ன இருக்க போகுது? B ஆக இருக்க போறாரு. அப்ப இதுதான் F1ங்கிற அந்த கவருகின்ற காந்த விசை. இது தவிர இன்னும் ஒரு விசையும் இருக்கும் இவர்ல. இந்த 2 கம்பிக்கும் இடையில என்ன இருக்கும்? 2ம் எதிரெதிர் திசையில மின்ன கொண்டு போறாங்கன்னா அவங்களும் ஒன்றை ஒன்று தள்ளுவாங்க. ஆனா அந்த 2 விசையும் சமனங்கிறதால விளையுள் விசை 0. அப்ப அவரால் என்ன செய்யாது? விளையுள் உருவாக்கப்படாது. அப்ப தடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பியால வாரதுதான் புறவிசை. அப்ப இவர் தள்ளுறாருனால இவர் இழுக்கிறாரு. இப்ப தள்ளுற விசையை பார்த்தோம்னால் F2 சமன் μ0 I இன் கீழே. இப்ப 2 கம்பிக்கும் இடையில் இருக்கிற தூரம் எவ்வளவு இருக்கப்படுற? இவ்வளவும் R, இவ்வளவும் A. அப்ப மொத்த நீளம் எவ்வளவு? R plus A ஆக இருக்கும். அப்ப 2πr plus A into அங்க மின்னோட்டம் என்ன? அதே I ஆக இருப்பாரு. into யாரு? அதே நீளம் P. அப்ப 2க்கும் இடையில இருக்கிற விளையுள் விசை வந்து கொண்டு நமக்கு தெரியுது இங்க R plus A. இவர் R என்ற இவர் தானே கூட, கவர்றது தானே கூட, கிட்ட இருந்தா நல்லா கவருவாரு. அப்ப நமக்கு தெரியும் விளையுள் வந்து கொண்டு யாராக இருக்கணும்? F1 minus F2 ஆக இருக்கும். இதுல யார பொதுவா எடுத்திருக்கலாம்? μ0 I into I B பொதுவா எடுத்திருக்கலாம். அப்ப μ0 I into I B பொதுவா எடுத்திருந்தால் இங்க என்ன வரப்போறாரு? 2π பொதுவா எடுத்திருக்கலாம். பொதுவா எடுத்திருந்தால் இங்க வரப்போகுது 1 இன் கீழ் R மைனஸ் என்ன வருவார்? 1 இன் கீழ் R plus A என்று வருவார். அப்ப எனக்கு தெரியும் இதை சுருக்குவீங்களா? R plus A பொதுவா எடுப்பீங்களாக இருந்தால் இங்க என்ன வரும்? R plus A into R பொதுவா எடுப்பீங்களாக இருந்தால் இங்க என்ன வரும்? R plus A minus R. R மாறும் போயிடுவாரு, A மட்டும் மிஞ்சும். அப்ப இங்க கீழே வரப்போகுது R into R plus A மேல A என்று வரும்.
விட வந்து கொண்டு அப்ப ஃபைனலா என்ன வரப்போகுது நமக்கு மியூ நாட் ஐ இன்டு சிம்பிள் ஐ BA இன் கீழே வரப்போறாரு 2 பை R இன்டு R பிளஸ் A என்று வருவார். அப்ப எனக்கு தெரியுது இருக்கிற விடைகளுக்குள்ள மிக பொருத்தமானது யாராக இருந்திருக்கணும் R இன்டு R பிளஸ் A என்றால் நாலாவது விடையாக இருக்கும். நாலாவது விடையாக இருக்கும். சரிதானே? இதுதான் உங்களோட 45வது கேள்வி. 45வது கேள்வி. ஓகே பாருங்க, 44வதுக்கு வரும். லேசான ஒரு கேள்வி. 44வது கேள்வி என்ன சொல்றாங்க? புவியை சுற்றி ஒரு வட்டப்பாதையில இயங்கும் ஒரு உபகோளின் இயக்கப்பாட்டு சக்தி, புவியீர்ப்பு அழுத்த சக்தி, மொத்த சக்தி. அதாவது நம்ம படிச்சிருக்கிறோம் 44வது கேள்வி. 44வது கேள்வி நாம படிச்சிருக்கிறோம் உபகோளொன்றின் அழுத்த சக்தி, அங்க இருக்கிற டோட்டல் எனர்ஜி வந்து கொண்டு இயக்க சக்தியின்றையும் அழுத்த சக்தியின்றையும் கூட்டுத்தொகை நாம படிச்சிருக்கிறோம். அங்க இருக்கிற மொத்த சக்தி வந்துட்டு மைனஸ் GMM இன் கீழ 2R ஆக இருக்கும். அங்க இருக்கிற இயக்க சக்தி வந்து கொண்டு GMM இன் கீழ 2R ஆக இருக்கும். அங்க இருக்கிற அழுத்த சக்தி வந்து கொண்டு GMM இன் கீழ R ஆக இருப்பார். அப்ப எனக்கு தெரியுது மொத்த சக்தியும் இயக்க சக்தியும் பருமல்ல சமன், ஆனால் மைனஸ். அப்ப இது இவ்வளவும் தெரிஞ்சாலே போதும். உங்களுக்கு தெரியும் டோட்டல் எனர்ஜி எவ்வளவு சொல்றான், இதைத்தான் E என்று சொல்றான், இவரைத்தான் என்ன சொல்றான் K. அப்ப நாம சொல்லி இருக்கலாம் E சமன் என்னவா இருக்கணும் மைனஸ் K ஆக இருக்கும். பெருமானத்துல சமன், ஆனால் எதிர்குறியாக இருந்திருக்கணும் மைனஸ்ல. அப்ப இருக்கிற விடைக்குள்ள மிக பொருத்தம் எது? முதலாவது விடை. இந்த முடிவு தெரியும் என்றால் லேசான முறைக்கு நம்ம விடைக்கு போயிருக்கலாம். சரிதானே? அடுத்த கேள்விக்கு வரும். 43வது கேள்வி. கிடையுடன் சாய்வு தீட்டாக உள்ள ஒரு சாய்தளத்தின் மேல் அரைவாசி ஒப்பமாக இருக்கும் அதே வேளை கீழ் அரைவாசி கரடானதாகுமா? தளத்தின் உச்சியில் ஓய்வில் இருந்து இயங்கத் தொடங்கும் ஒரு குற்றி கீழ்நோக்கி வலிக்கு தளத்தின் மீண்டும் ஓய்வுக்கு வருகிறது. குற்றிக்கும் தளத்தின் கீழ் அரைவாசிக்கும் இடையில் இருக்கிற இயக்கவியல் உராய்வு குணகம் என்னன்னு கேட்கிறான். நாம சொல்லுவோம் ஒரு சாய்தளத்தின் முதல் அரைவாசி ஒப்பமானதாக இருக்குதான், அடுத்த அரைவாசி உராய்வு. அப்ப இங்க உராய்வு இருக்க போது ஃபைனலா பூஜ்ஜியத்துக்கு வருகிறது. ஆரம்பத்துல ஓய்வில் இருந்து இயங்க ஆரம்பிக்குது. அப்ப இவர் ஓய்விலிருந்து இயங்கும் போது இவர் ஆர்முடுகள் G sin தீட்டாவாக இருக்கும். அப்ப இறுதியாக அவர் பெற்றுக்கொள்ற வேகம் V என்று வச்சுக்கொள்ள என்றால் அந்த V வர்க்கம் சமன் ஆரம்பத்துல 0, அப்ப U வர்க்கம் 0 இன்டு 2G sin தீட்டா. அவர் வந்த தூரம் என்ன S என்று எடுத்துக்கொள்வோம். எடுத்தால் அவர் V வர்க்கம் என்ன இப்படி வரார். பிறகு பாருங்க இறுதியாக இங்கேயும் என்னத்துக்கு வந்திருக்கணும் 0க்கு வந்திருக்கணும், அதே தூரம் தான் வராது. அப்ப ஆரம்ப வேகம் எனக்கு V வர்க்கம், இறுதி வேகம் 0. அப்ப இங்க யாரை கண்டுபிடிக்கலாம்? நாம ஆர்முடுகளை கண்டுபிடிக்கலாம். என்ன தெரியும் நமக்கு? V தெரியும் பாருங்க. V வர்க்கத்துக்கு பல நான் இந்த பகுதிக்குள்ள வந்து கொண்டோ V வர்க்கம் சமன் U வர்க்கம் சக 2s பாவிச்சால் இறுதி வேகம் என்ன 0, ஆரம்ப வேகம் V வர்க்கமா இல்லையா? அப்ப அவருக்கு என்ன போடலாம் 2G sin theta into S மைனஸ் ஏ நாம என்ன செய்ய போறோம் 0 சக இங்க என்ன வரப்போகுது 2 இன்டு அவர்கள் இருக்கிற ஆர்முடுகள் தெரியாது, ஆனால் அதே தூரம் தான் போறாரு. சரியா இல்லையா? அப்ப இவர் இங்கால வருவார் இல்லையா? வந்தா 2s என்ன செஞ்சிடும் வெட்டுப்பற்றும். அப்ப அந்த டைம்லயும் அமர்முடுகள் யாராக இருந்திருக்கணும் G sin தீட்டாவாக இருக்கணும். அமர்முடுகள் G sin தீட்டா வரணும்னா அங்க யாரு அமர்முடுகளை உருவாக்குறவர்? அந்த உராய்வு விசை. அப்ப உராய்வு விசை தான் இவர்கள் இருக்கிற பெட்டிரத்தினிவு M என்றால் அப்ப அவர்கள் இருக்கிற விசை வந்து கொண்டு உராய்வு விசை என்னவா இருக்கணும் mg sin தீட்டாவாக இருக்கணும். ஏன் F சமன் ma இல்லையா தம்பி? அப்ப நமக்கு தெரியும் A தெரியும் G sin தீட்டா. அப்ப F என்ன தெரியும் mg sin தீட்டாவாக இருக்கணும். F mg sin தீட்டான்னு சொன்னால் நம்ம படிச்சிருக்கிறோம் F சமன் mu r ஆக இருப்பாரு. அப்ப F தெரியும் mg sin தீட்டா சமன் mu நமக்கு தெரியாது இன்டு R என்ன தெரியும் நமக்கு மறுதாக்கம். அப்ப இந்த மேற்பரப்பின் மறுதாக்கம் என்னவா இருப்பாரு mg cos தீட்டாவாக இருக்கும். mg cos தீட்டாவாக இருக்கும். இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். அப்ப இங்க பாருங்க இதுல நமக்கு என்ன வரப்போகுது என்றால் சரி இங்க 2G sin theta into S இங்கேயும் என்ன அதே இது. அப்ப ஆர்முடுகள் கண்டுபிடிச்சிட்டோம். ஆர்முடுகள் கண்டா விசை தெரியும். விசை தெரிஞ்சால் கவனிங்க இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. இதுல பாருங்க இப்ப பெட்டியை யோசிச்சோம் என்றால் நான் இவ்வளவும் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப நான் இப்ப கீழே வரும்போது பெட்டியை மட்டும் கீறன்னு பாருங்க. கீழே வரும்போது பெட்டியை மட்டும் கீறினால் கீழே யார் இருப்பாரு
நிறைந்த பிரித்த கூறு mg sin θ, மேலே யார் இருப்பாரு mg cos θங்கிற மறுதாக்கம். அதே போல நாம கண்டுபிடிச்சிட்டோம் இவருக்கு இருக்க வேண்டிய விளையுள் விசை எவ்வளவு? விளையுள் விசை ஏன் தம்பி உராய்வு விசை தான் என்னன்னு தெரியாது. விளையுள் விசை எவ்வளவாக இருக்கணும்? F சமன் ma இல்லையா? m என்ன தெரியும் நமக்கு? m அமர்முடுகள் என்ன கண்டுபிடிச்சிட்டோம் நாம? g sin θ. அப்ப விளையுள் விசை தான் என்ன? mg sin θ. அப்ப இப்ப விளையுள் விசைங்கிறது யாரு? இங்கால mg sin θ, மேலே யாரு mg sin θ இருக்குதென்றால் அப்ப உராய்வு விசை mg sin θ இருக்கலாமா? இவரும் mg sin θ, இதுவும் mg sin θ இருந்தா விளையுள் பூஜ்ஜியமா தான் இருக்கும். ஆனா என்ன வரணும் எனக்கு? mg sin θ வரணும் என்றால் இப்ப இவர் எவ்வளவு இருந்திருக்கணும்? உராய்வு விசை 2mg sin θ வாக இருக்கணும். உராய்வு 2mg sin θ ன்னு சொன்னா நாம படிச்சிருக்கிறோம் f சமன் யாரு? mu r ஆக இருப்பார். அப்ப f என்ன தெரியும் எனக்கு? 2mg sin θ சமன் mu into r என்ன தெரியும் நமக்கு? mg cos θ. mg போயிடுவாரு. cos θ கீழே வரும் என்றால் மியூங்கிறது 2 tan θ வாக இருக்கும். 2 tan θ வாக இருக்கும். சரிதானே சொல்றது? அப்ப என்ன நாம இங்க விஷயம் விளங்கணும் என்றால் விளையுள் விசை தான் mg sin θ. அவர் அமர்முடுக்கிறாருன்னா விளையுள் தானே. அப்ப கீழே யார் இருக்கும்? நிறைந்த பிரித்த கூறு இருக்கும். அதை விட யாரு பெருசா இருந்திருக்கணும்? உராய்வு விசை எவ்வளவு பெருசா இருக்கணும்? mg sin θ பெருசா இருக்கணும். அப்ப இவர் எவ்வளவா இருந்திருக்கணும்? 2mg sin θ. சமநிலைக்கு நீங்க சமன்பாட்டு பாவிக்கலாம். அதாவது கீழ் நோக்கியத்துக்கும் மேல் நோக்கியத்தை பாவிச்சீங்கன்னா அதுக்கு என்ன வரும்? 2mg sin θ. அப்ப இருக்கிற விடைக்குள்ள மிக பொருத்தம் என்ன? மியூங்கிறது 2 tan θ வாக இருக்கணும். சரி, 43க்கு விட அப்ப 43க்கு விட முதலாவதாக இருக்கும். 43க்கு விட முதலாவதாக இருக்கும். 42க்கு வருவோம். xy எனும் இரு சர்வசம கொள்ளளவுகள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு திறந்த ஆழி கேயுடன் கம்பியினால் இணைக்கப்பட்டு என்ன சொல்றான்? அப்ப என்ன சொல்றான்டா ஆரம்பத்துல கேள்வியை வாய்ச்சி கொள்ளுங்க. நான் விடையை மட்டும் செஞ்சு காட்டேன். ஏன்னா கேள்வியும் வாய்ச்சால் நேரம் கூட எடுக்கும், உங்களுக்கு வீடியோ பார்க்கறது கஷ்டமா இருக்கும். அப்ப நான் என்ன சொல்றேன் என்றால் 42வது உங்களுக்கு சொல்றான். ஒரு கொள்ளளவியை நாம ஏற்றி இருக்கிறோம். எவ்வளவோ Q ஏற்றத்துக்கு இங்கால 0, இங்கால ஒரு ஆணியை வச்சு போட்டு இன்னும் ஒரு வெற்று கொள்ளளவி அவரும் பூச்சியத்தோடு இணைக்கப்படுது. இப்ப ஆணிய போட்டோம் என்று சொன்னால் எனக்கு தெரியும் இந்த புள்ளியில இருக்கிற அழுத்தம் சமன். இங்கால 0 இங்கால 0 என்றா ரெண்டு பேருக்கு குறுக்கையும் இருக்கிற என்ன சமனா இருந்திருக்கணும்? அழுத்தம் சமனா இருக்கணுமாக இருந்தால் இது என்ன இணைப்பாக இருக்கும்? சமாந்தர இணைப்பாக இருக்கும். நாம படிச்சிருக்கிறோம் கொள்ளளவியில சமாந்தர இணைப்புல யாரு சமன்? அழுத்தம் மட்டும்தான் சமன். அப்ப இதுல கொள்ளளவிகள்லையும் கொள்ளளவமும் என்ன சொல்றான்? உங்களுக்கு சமன் என்று சொல்றான். அப்ப நாம படிச்சிருக்கிறோம் Q சமன் CV ஆக இருக்கும். கொள்ளளவு மாறிலி, ரெண்டு பேர்லையும் அழுத்தமும் எப்படி இருக்கணும்? சமனா இருக்கணும் என்றால் ரெண்டு பேர்லையும் சேமிக்கப்பட்ட ஏற்றம் எப்படி இருக்கணும்? சமனா இருக்கணும். அப்ப இந்த ஆணிய மூடினத்துக்கு பிறகு சேமிக்கப்படுற ஏற்றம் ரெண்டு பேர்லையும் சமன். அப்ப இங்க Q தான் மொத்தம் இருந்தென்றால் அந்த Q என்னவா செஞ்சிருக்கணும்? ரெண்டாக பிரிஞ்சிருக்கணும். அப்ப இவர்ல இருக்கிறது Q/2 ஆகவும் இவர்ல இருக்கிறது Q/2 ஆகவும் மாறி இருக்கும். அப்ப முதலாவது கூற்று சொல்றான் கொள்ளளவி எக்ஸில் உள்ள ஏற்றம் Q/2 ஆக குறைகின்றது. ஓம் ஆழிய போட்டோம் என்றால் அழுத்தம் என்ன செய்யணும்? சமனா இருக்கணும். எனவே ஏற்றம் சமனா இருக்கணும். அதனால ஏற்றங்கள் ரெண்டு பேர் இங்க இருந்து இங்க பாயும். எவ்வளவு பாய போறார்? Q/2 பாய போறாரு. எனவே கூற்று A வந்து கொண்டு என்னவா இருக்கும்? சரியானதாக இருக்கும். Bக்கு வருவோம். Bயை பொறுத்த வரைக்கும் கொள்ளளவி எக்ஸிற்கு குறுக்கே உள்ள வோல்ட் அளவு அதன் தொடக்க பெருமானத்தில் மாற மாட்டாது. பாருங்க, எக்ஸுக்கு குறுக்கே அதே அழுத்தம் இருக்கலாமா? ஆரம்பத்தில் இருந்த ஏற்றம் Q சமன் CV. இப்ப இருக்கிற ஏற்றம் என்ன? Q/2. C மாறுமா? மாறல. அப்ப அழுத்தம் தான் என்ன செஞ்சிருக்கணும்? அரைவாசியா மாறி இருக்கணும். அதே அழுத்தம் இருக்கலாமா? இல்லை. அப்ப B கூற்று என்னவா இருக்க போறாரு? பிழையானதாக இருக்கும். C கூற்றுக்கு வரும். C கூற்றுக்கு வந்தீங்கன்றால் கொள்ளளவி எக்ஸில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள சக்தி அதன் தொடக்க பெருமானத்தின் அரைவாசியாக குறைகின்றதாம். நாம படிச்சிருக்கிறோம் இவர கொள்ளளவும் மாறாது. அப்ப ஏற்றத்தை நம்ம சக்திக்கான சமன்பாடு படிச்சிருக்கிறோம். E சமன் ½ CV வர்க்கமாக இருக்கும். இப்ப இதுல C மாறல, ஆனால் அழுத்தம் இப்ப எவ்வளவா மாறுதுன்னு சொன்னேன்? அரைவாசியாக மாறுது. அழுத்தம் அரைவாசியா மாறினால் E டேஸ்ங்கிறது ½ into C into V/2 இந்த வர்க்கம். அப்ப எவ்வளவு தலை குறையணும்?
வர்க்கத்தால குறையணும். அப்ப எவ்வளவா குறைஞ்சிருக்கும்? E/4 குறைஞ்சிருக்கும். அப்ப ஆரம்பத்தில் இருந்த சக்தி E ஆக இருந்தால் இந்த பிரிஞ்சதுக்கு பிறகு சக்தி எவ்வளவு மாறும்? E/4 மாறும். அரைவாசியாவா குறையுது? இல்ல. எனவே C கூற்றும் என்ன? பிழையானதாக இருக்கும். எனவே இருக்கிறதுக்குள்ள மிக பொருத்தம் முதலாவது விட A மாத்திரமாக இருப்பாரு. சரிதானே? ஓகே. அடுத்த கேள்விக்கு வருவோம். 41வது கேள்வி. 41வது கேள்விக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றான், ஒரு திணிவை நாம 2 இழையில கட்டி போட்டு ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்ற செய்யறோம். சரிதானே? உங்களுக்கு படத்தை பார்த்தா வருவோம். ஒரு கோல்ல 2 விலையை கட்டி போட்டு இங்க ஒரு திணிவை கட்டி இருக்கிறோம். இப்படி இங்க உங்களுக்கு சொல்லிட்டான், அங்க நீளங்கள் சொல்றான். இவ்வளவும் 2 மீட்டராக இருக்க போகுதாம். இது √3 மீட்டராக இருக்க போகுதாம். இந்த மொத்தமும் 2 மீட்டராக இருக்க போகுதாம். இங்க இருக்கிற திணிவு mg ஆக இருக்குதாம். இங்க இருக்கிற இலையில் இருக்கிற இழவை இது 2t என்ன, இவர் t ஆக இருக்க போறாராம். இவ்வளவும் தெரியும். இந்த கோணம் சொல்றான் 30ஆக இருக்கும். அப்ப இவரு வட்ட இயக்கத்தை ஆற்றார் என்றால் இவருக்கு 2 விசைகள் இருக்கணும். ஒன்று பாருங்க, இந்த 2t இந்த பிரித்த கூறு ஒரு மைய நாட்ட விசையாக இருக்கும். t இந்த பிரித்த கூறு என்னவா இருக்கணும்? இன்னும் ஒரு மைய நாட்ட விசையாக இருக்கணும். அப்ப எனக்கு தெரியுது, நாம சொல்லி இருக்கலாம் பாருங்க, இவர் 1 இது √3, இவரும் 1 இதுவும் √3 என்றா கோணம் என்ன செய்யாது? மாறாது. அதே 30 தான். அப்ப இப்ப பாருங்க, நான் சொல்லலாம் இங்க வரப்போறது மைய நாட்ட விசையாக இருக்கிறது. FC சமன் 2t இந்த cos 30 t இந்த cos 30 மொத்தமாக எவ்வளவு இருக்கணும்? 3t இந்த cos 30 தான் யாராக தொழிற்பட்டிருக்கணும்? மைய நாட்ட விசையாக தொழிற்படணும். இதுக்கு பிறகு நமக்கு தெரியும், இவர மத்த பிரித்த கூற பாருங்க, இது மேல் நோக்கி இருக்கும் 2t sin 30, இவரு கீழ் நோக்கி இருப்பாரு t sin 30. அப்ப t sin 30 t/2, 2t sin 30 t அரைவாசி தானே sin 30. அப்ப இவர் t/2, இவர் t. இங்கே இவர் மேல கீழ போயிட்டு வராரா? இல்ல. அப்ப நிலைக்குத்து அச்சில சமநிலையில் இருக்குதா இல்லையா? நிலைக்குத்து அச்சில சமநிலை என்று சொன்னா நாம என்ன சொல்லலாம்? இந்த கீழ் நோக்கிய mg சக t/2 தான் யாருக்கு சமனா இருக்கணும்? t க்கு சமனா இருக்கணும். எனவே t ங்கிறது யாராக இருக்கணும்? இந்த mg என்ன செய்வாரு? t/2 அங்கல போனாருண்டா mg சமன் யாராக இருக்கணும்? t/2 அங்கல போனால் t/2 ஆக இருக்கணும். அப்ப t சமன் 2mg ஆக இருக்கும். t சமன் 2mg ஆக இருக்கும். அப்ப எனக்கு தெரியுது, இங்க இருக்கிற மைய நாட்ட விசை வந்து கொண்டு அங்க இருக்கிற மைய நாட்ட விசை வந்து கொண்டு 3t cos θ cos 30 தெரியும். t க்கு பதில் நாம கண்டுபிடிச்சிட்டோம் 2mg. அப்ப 3 தர 2mg cos 30 தெரியும் என்ன? √3/2. இவர் போயிடுவாரு. அப்ப மைய நாட்ட விசை எவ்வளவா இருந்திருக்கணும்? மைய நாட்ட விசை வந்து கொண்டு 3√3mg ஆக இருக்கணும். 3√3mg ஆக இருக்கணும். மைய நாட்ட விசைக்கு நாம் என்ன சொல்லலாம்? இங்க கேட்டது என்ன உங்களுக்கு? கோண வேகம். கோண வேகம் என்றால் மைய நாட்ட விசை தெரியும். FC சமன் நாம என்ன சொல்லலாம்? mr ஒமேகா வர்க்கம். சரியா இல்லையா? அப்ப m என்ன தெரியும் பாருங்க, FC க்கு பதில் மைய நாட்ட விசைக்கு பதில் என்ன போடலாம்? 3√3mg சமன் 3√3mg சமன் m இன்டு எவ்வளவு தூரத்தில் இருக்குது இந்த கோளம்? √3 மீட்டர் தர ஒமேகா வர்க்கமாக இருக்கணும். சரியா இல்லையா? யார் போயிடுவார்? m போயிடும், √3 போயிடும். அப்ப என்ன செய்ய போறாரு? எனக்கு இங்க இருக்கிற m இது மீட்டர். ஓகே. அப்ப v வர்க்கம் ஒமேகா வர்க்கம்ங்கிறது யாராக இருக்க போறாரு? 3g ஆக இருக்க போகுது. 3g ஆக இருக்கும். எனக்கு கேட்டது ஒமேகா. அப்ப ஒமேகாங்கிறது அப்ப ஒமேகா வர்க்கம்ங்கிறது √3g ஆக இருக்கும். எனவே இருக்கிற விடைக்குள்ள மிக பொருத்தம் எத்தனாவது? மூன்றாவதாக இருக்கும். சரிதானே? ஓகே. அப்ப நமக்கு தெரியும் இங்க இதுவரைக்கும் இந்த வீடியோவில் 50 தொடக்கம் 41 வரைக்குமான ஒரு 10 கேள்வி செஞ்சிருக்கிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் வந்துட்டு 1 தொடக்கம் 20 வரைக்குமான முன்கேள்விகள் செஞ்சிருக்கிறோம். இடையில இருக்கிற 21 தொடக்கம் 40 வரைக்குமான கேள்வி அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? முழுமையாக இந்த பேப்பருக்குரிய எலபரேஷன் வீடியோவை பார்த்துக்கொள்ளலாம். இப்போ என்ன பிரச்சனைன்னு அடுத்தது என்னன்னு சொன்னால், எங்களோட ஆன்லைன் கிளாஸஸ் நடக்குது. அப்போ ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின்டாக விரும்புவீங்களாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்? 25க்குரிய ரிவிஷன் பேப்பர் கிளாஸ் 25 மட்டும் இல்லை, ரிப்பீட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் ஆகலாம். இப்போ மெக்கானிக்ஸ் போயிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் அதில் ஜாயின் ஆகணுமாக இருந்தால் 077
59542351 அட்மின் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுறதுனூடாக என்ன செய்யலாம், அதுலேயும் ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். அதே போல் பாருங்கள், உங்களுக்கு தேவையான ஃபிசிக்ஸில் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியத்துக்குரிய டியூப்ஸ் அதே இது பேப்பர்ஸ் வந்துட்டு எங்களோட டெலிகிராம் சேனலில் போடுவோம். அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆகணுமெண்டா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்ன செஞ்சுருக்கிறேன், சேனலில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். அதே போல் நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் இந்த சேனலை என்ன செஞ்சு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ச்சியாக ஃபிசிக்ஸ் சம்மந்தமான எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணப்படும். சரி தானே? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சரி.